அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா கொரட்டை எதனால வருது, அதை வராம எப்படி தடுக்கலான்றதை இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொரட்டை எதனால வருதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். கொரட்டை எதனால வருதுன்னா, நம்ம தூங்கும்போது நம்மளோட மூச்சுக்குழல் பாதி அளவு அடைக்கப்படுறதுனால நம்ம சுவாசிக்கும் காற்றானது நம்மளோட தொண்டை பகுதியில இருக்க அந்த டிஷ்யூஸ்ல பட்டு வைப்ரேட் ஆகுறது தான் கொரட்டை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொரட்டை எதனால வருதுன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரீசன் கொரட்டை வர்றதுக்கு முக்கியமான காரணம் நம்மளோட நேசல் ரீஜன், அதாவது நோஸ்ல ஏதாவது பிளாக்கேஜஸ் இருந்தாலோ, இல்ல நேசல் செப்டம் டீவியேஷன் இருந்தாலோ, இல்ல கோல்டு அந்த மாதிரி ரெஸ்பிரேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் அதர் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும்போது நமக்கு கொரட்டை வர்றதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது. செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னா, நம்மளோட வெயிட் அதிகமா இருக்கும்போது நமக்கு கொரட்டை வரும். ரீசன் என்னன்னா, நம்ம வெயிட் ரொம்ப அதிகமா இருக்கும்போது எப்படினாலும் பாடியில ஃபேட் அதிகமா தான் இருக்கும். எக்ஸ்பெஷலி நம்மளோட நெக் ரீஜன் உள்ள ஃபேட் அதிகமாக இருக்கும்போது நம்மளோட மூச்சு குழாய் எப்படின்னா நேரோவாக்கி விடும். அந்த குறுகலாக்கி விடும் போதும் நமக்கு கொரட்டை வர்றதுக்கு பாசிபிள் இருக்கு. அதாவது அந்த தொண்டையோட அந்த சதைப்பகுதி அந்த போற பாத்வே கம்ப்ரஷன் ஸ்டேஜுக்கு, அதாவது பார்ஷியல் பிளாக் ஸ்டேஜ் கிட்ட கொண்டு போற மாதிரி கொண்டு போகும். ஸோ அதனாலதான் வெயிட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் நமக்கு கொரட்டை வருது. மூணாவது ரீசன் என்னன்னா, டான்சிலைட்டிஸ் கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னாலும் நமக்கு கொரட்டை வர்றதுக்கு நிறைய பாசிபிள் இருக்கதான் செய்யுது. நாலாவது காசஸ் என்ன அப்படின்னா, பாடியில ஏதாவது ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கும் போதும் கொரட்டை வரும். முக்கியமா தைராய்டு, ஹைப்போ தைராய்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி பிரெக்னன்சி டைம்லாம் கொரட்டை காமனாவே நமக்கு காணப்படுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சிலவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிரீத்திங், அதாவது நோஸ் யூஸ் பண்ணி ப்ரீத் பண்ண மாட்டாங்க. நோஸை கடலும் வாயை தான் அதிகமா யூஸ் பண்ணி பிரீத்திங் பண்ணுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கும் கொரட்டை அதிகமாக அதாவது வர்றதுக்கு பாசிபிள் இருக்கதான் செய்யுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நம்மளோட ஸ்லீப்பிங் பொசிஷன் ப்ராப்பரா இல்லை அப்படின்னாலும் நமக்கு ஜென்ரலா கொரட்டை வரதான் செய்யும். நெக்ஸ்ட் கொரட்டை நம்ம எப்படி வராம தடுக்கலான்றதுதான் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ரீசன் நம்ம ஆல்ரெடி சொன்னதான், ஏதாவது நேசல்ல ஏதாவது பிளாக்கேஜ் இருந்தாலும் கொரட்டை வரும். அதாவது கோல்டு இந்த மாதிரி ரெஸ்பிரேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும்போது கொரட்டை வரும் இருக்கும். ஸோ அப்படி இருக்க பட்சத்துல நம்ம அந்த நேசல் கன்ஜஷனை நம்ம ரிலீஸ் பண்ணிவிடணும். ஸோ ஸ்டீம் எடுத்தாலும் சரிதான், வாட் எவர், நம்ம நல்ல சலைன் இன்ஹலேஷன் யூஸ் பண்ணாலும் சரிதான், இந்த மாதிரி கோல்டு போகிறதுக்குள்ள வழிமுறைகள் ஃபாலோ பண்ணும்போது நம்ம கொரட்டை வராம தடுத்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம சொன்னோம், நம்ம மூக்கு வழியாடி இன்ஹேல் பண்றதுக்கு பதிலா வாய் வழியோட இன்ஹேல் பண்றோம் அப்படின்னாலும் நமக்கு கொரட்டை வரும்னு சொன்னோம். ஸோ நம்மளோட மூச்சு, அதாவது மூச்சு பயிற்சி பழக்கப்படுத்தலாம். வாயை அதிகமா யூஸ் பண்றதை காட்டிலும் மூக்கை அதிகமா யூஸ் பண்றதுக்கு பழக்கப்படுத்தலாம். ஸோ இது எப்படி பண்ணலாம்னா, யோகா இந்த மாதிரி பிராணாயாமா மூச்சு பயிற்சி பண்ணும்போது நம்ம நேசல் பிரீத்திங், அதாவது நோஸ்ல பிரீத் இன் பிரீத் அவுட் பண்றது பழக்கமாயிடும். ஸோ மவுத் யூஸ் பண்ணி பிரீத் இன் பிரீத் அவுட் பண்றது கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம கொரட்டை வராம கண்டிப்பாக தடுத்துக்கொள்ளலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஆல்கஹால் ஸ்மோக்கிங் பண்றவங்களா இருந்தாலும் கண்டிப்பா அதை ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா ஸ்மோக்கிங்லாம் பண்ணும்போது நம்மளோட இந்த த்ரோட் ரீஜன்ல உள்ள மியூக்கஸ் நல்லா திக் ஆகும். ஸோ அதனால கொரட்டை வரும். ஸோ அந்த ஸ்மோக்கிங் ஆல்கஹால் எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை கண்டிப்பா ஸ்டாப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்மளோட ஸ்லீப்பிங் பொசிஷன், ஆல்ரெடி சொன்னேன், ஸ்லீப்பிங் பொசிஷன் ப்ராப்பரா இல்லைனாலும் கொரட்டை வரும். ஸோ கண்டிப்பா பேக் சப்போர்ட் கொடுத்து கொஞ்சம் எலிவேட் பண்ணி படுக்கணும். அப்படி படுத்தீங்க அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக கொரட்டை வராமல் தடுத்து கொள்ளலாம். ஓகேங்களா? நம்மளோட வெயிட் கண்டிப்பா பேலன்ஸ் பண்ணணும். ஏன்னா வெயிட் அதிகமா இருக்கிறவங்களுக்கும் கொரட்டை வரும்னு சொல்லியிருப்போம். ஸோ கண்டிப்பா வெயிட்டை நம்ம கண்டிப்பா பேலன்ஸ் பண்ணணும். வெயிட் ரிடக்ஷன் பண்றதுனால நம்ம கொரட்டை வராமல் தடுத்து கொள்ளலாம். நெக்ஸ்ட், ரிப்பீட்டடா த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கும் கொரட்டை வரும். ஓகேங்களா? ஸோ த்ரோட் இன்ஃபெக்ஷன் வராம நம்ம தடுக்கிறதுனால நம்ம கொரட்டை வராம நம்ம தடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா ஜெனரலாவே கொரட்டை விடுறது ப்ராப்ளம் கிடையாது. அதாவது கொரட்டை விடுற பர்சனுக்கு ப்ராப்ளம் இருக்காது. பக்கத்துல தூங்குறவங்களுக்கு தான் அது ரொம்ப ரொம்ப ப்ராப்ளமா கொடுக்கும். ஸோ அதனால இவங்களுக்குமே என்ன ஆகும் அப்படின்னா, ஐயோ நம்ம ரொம்ப கொரட்டை விடுறோமேன்ற ஒரு தாட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ கொரட்டை இந்தந்த பாசிபிள் இது ஏதாவது ஒரு காரணங்கள் உங்களுக்கு இதுதான் ஒரு காரணமா இருக்கும். இதுல ஏதாவது ஒரு ரீசன் தான் உங்களுக்கு கொரட்டை வர்றதுக்கு மெயின் ரீசனா இருக்கும். மேபி ஒபேசிட்டி, வெயிட் அதிகமா இருப்பீங்க, அப்படின்னா கோல்டு இருக்கும், வாட் எவர் சம் அதர் காசஸ்னால தான் உங்களுக்கு கொரட்டை வரும். ஸோ காசஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு நீங்க சொல்யூஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பா கொரட்டை வராம நம்ம தடுத்துக்கொள்ளலாம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.